Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை. பொதுவா பூரண கொழுக்கட்டை வந்து கடலைப்பருப்பு அப்படி இல்லனா தேங்காய் வச்சு பண்ணுவோம். இது வந்து பச்சை பயிர்ல பூரண கொழுக்கட்டை. இது நல்ல சாஃப்ட்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த வீடியோல கொழுக்கட்டை அச்சு வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அச்சு இல்லாமையும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சை பயிறு அரை கப் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை தூர ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கலாம். பச்சை பயிரை ஊற வச்சு வேக வைக்கிறோம் அப்படின்னா கம்மியான விசிலே போதும். இது ஊற வைக்காமல் டைரெக்டாக நம்ம வேக வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா விசில் தேவைப்படும். அதனால் நல்லா வேகிற அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி அளவுமே கரெக்டாக இருக்குது. ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்து கரண்டியாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். பச்சை பயிரை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு, இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு வெல்ல பாகு ரெடி பண்ணிடலாம். வெல்லம் அரை கப், தண்ணி 1/4 கப் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நெய் 2 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/4 கப் இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை இதில் சேர்த்துடலாம். இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து வடிகட்டி சேர்த்துருக்குறேன். இதில் மண் தூசி இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது சுத்தமான வெல்லம்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு பச்சை பயிறு நல்லா திக்காகிற வரைக்கும் அடுப்புலையே இருக்கட்டும். அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பூரணம் இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்ல மாவோட கலந்து கொடுத்துடலாம். மாவு வரவுறதுக்கு தண்ணி சூடு பண்ணிடலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நான் வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சில சமயம் வந்து கூட குறைய ஆகலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை மாவோட சேர்த்துக்கலாம். முதலையே தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லைனா ஒரு கரண்டி வச்சோ நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த அளவுக்கு மாவை கலந்ததுக்கப்புறமா கையை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்துடலாம். மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சு கொடுத்தாதான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது, பிசைய முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு மாவை மூடி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே மாவை நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது கூட எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக ஆயிடக்கூடாது. இப்போ கொழுக்கட்டை அச்சு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அச்சில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். தடவிட்டு தேவையான அளவு மாவு கொஞ்சமாக எடுத்து அச்சு உள்ளே வச்சுட்டு விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு பூரணம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறமா மேலே சீல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிடணும். பூரணம் எதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா அந்த மாவு வச்சு நல்லா சீல் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. நல்லா அச்சில் சூப்பராக ரெடி ஆகிட்டு
அடுத்ததாக கொழக்கட்டை அச்சு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மேலே நல்லா இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொழக்கட்டை மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோடு கோடாக நல்ல ஒரு சூப்பராக ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு விரல்களால் சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு சின்ன கிண்ணம் சைஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இதில் தேவையான அளவு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மேலே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். பூரணம் எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிடணும். நல்லா இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் நல்லா உருட்டி எடுத்துட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொழக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் ஒரு சின்னதாக நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த லெமன் புளிறது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். இதில் நாம் செஞ்ச கொழக்கட்டையை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். பூர்ணம் எதுவும் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கொழக்கட்டை மோல்டு இல்லாமையே லெமன் புளிறதை வச்சு ஒரு சூப்பரான டிசைன் நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொழக்கட்டை அவிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்ச கொழக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சிடலாம். நான் இந்த கொழக்கட்டை செய்கிறதுக்கு மாவு அளவு பார்த்திங்கன்னா இன்னும் 1 கப் மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். தண்ணி அளவு வந்து 1 கப் மாவுக்கு நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் 2 கப் மாவு எடுக்கிறீங்கன்னா தண்ணி அளவு அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொழக்கட்டையை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இனிப்பு பூர்ண கொழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பச்சை பயிறு இனிப்பு பூர்ண கொழக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கொழக்கட்டை ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். பீட்ரூட் கொழக்கட்டை, ராகி இலை அடை, பிஸ்கட் கொழக்கட்டை, பம்கின் பால் கொழக்கட்டைலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் கொழக்கட்டை மோல்டு வச்சும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன், மோல்டு இல்லாமையும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பச்சை பயிரில் செஞ்சுருக்கிற இனிப்பு பூர்ண கொழக்கட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.